வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த நாளில் அன்று என்ற தலைப்பிலே இந்த தினத்திலே கடந்த ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகளை அசை போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று மே 2 உலக புகழ்பெற்ற தத்துவ மேதையும் மோனாலிசா என்ற புகழ்பெற்ற ஓவியத்தை தந்தவருமான லியோனார்டோ டாவின்சி அவர்கள் மறைந்த நாள் இன்று. ஆண்டு 1519. இந்திய படங்களை சர்வதேச தரத்திற்கு இயக்கிய முதல் இயக்குனர், சிறப்பு ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்திய கலைஞர் என்ற பெருமைகளை பெற்ற வங்கத்தின் திரைப்பட இயக்குனர் சத்யஜித் ரே பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1921. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்பட்ட நாள் இன்று. ஆண்டு 1952. தினத்தந்தி என்ற புகழ்பெற்ற நாளிதழை அதில் நிர்வாக பொறுப்பை திரு சீபா ஆதித்தனார் ஏற்றுக்கொண்ட நாள் இது. ஆண்டு 1959. 1962ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் தொலைக்காட்சி தொடர் தீஸ்ரா ரஸ்தா என்ற பெயரில் டெல்லி தூர்தர்ஷனில் இந்த நாளில் தான் ஒளிபரப்பப்பட்டது. 1986ஆம் ஆண்டு ஆன் பன் குரோப் என்ற 30 வயது பெண்மணி வடதுருவத்தை சென்றடைந்த முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றார். அவர் அமெரிக்காவை சார்ந்தவர். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற முதல் ஜனநாயக தேர்தலில் நெல்சன் மாண்டேலா வெற்றி பெற்றார். ஆண்டு 1994. பிரிட்டனின் மிக இளவயது பிரதமர் என்னும் சிறப்பு பெற்ற டோனி பிளேர் பிரதமராக பதவியேற்றார். ஆண்டு 1997. இதுபோல் இந்த நாளில் அன்று என்ற தலைப்பிலே பழைய நிகழ்வுகளை அசைபோட பாரத மணித்திருநாடு சேனலை பின்தொடருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.